வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கேரள வேர்வாடல் நோய் தாக்குதலால் தென்னை மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி தென்னை மரம் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உடுமலை ஆர்டிஓ அலுவலக நேர்முக உதவியாளரிடம் விவசாயிகள் மனு கொடுத்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாமல் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போனதால் விவசாயிகளின் பெரும் உயிர்நாடியான தென்னை மரங்கள் இன்று மழை இல்லாமல் கருகி வாடி வருகிறது. ஒருபுறம் வறட்சி நிலவர, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கேரளா வாடல் நோய், தஞ்சாவூர் வாடல் நோய் இரண்டும் விவசாயிகளை கடுமையாக பாதித்து வருகிறது. இன்று கடும் வறட்சியினால விவசாயிகள் ஒரு டேங்க் தண்ணீர் 5,000 ரூபாய் வரை வாங்கி அந்த மரத்தின் உயிரை காக்கிறதுக்காக போராடி வருகிறார்கள். அரசு உடனடியாக தென்னை மரம் சாகுபடி செய்த 80% விவசாயிகள் இன்று பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தென்னை என்பதால் தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆய்வு செய்து தோட்டக்கலைத்துறை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து வறட்சி நிவாரணமாக ஒரு தென்னை மரத்துக்கு 30,000 ரூபாய் வழங்கினால் மட்டுமே அவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வறட்சியிலிருந்து மேல தமிழக அரசு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக அவருடைய இழப்பீட்டு அதாவது வறட்சி நிவாரண தொகை வழங்க வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே இன்று உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடத்திலே மனு கொடுத்துள்ளோம். அடுத்த கட்டமாக இதுக்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து விவசாயிகளும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக துவங்கியது. விழாவையொட்டி பெரியநாயகி அம்மன் கோவிலில் விநாயகர் பூஜை, கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இவ்விழா 10 நாட்கள் நடைபெறும். விழாவின் முக்கிய நாளான வரும் 21ஆம் தேதி மாலை முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்டம் நடைபெறும். புதுச்சேரி செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் இடையே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பிரெஞ்சுக்காரர்களால் 1906ஆம் ஆண்டு படுகை அணை கட்டப்பட்டது. இந்த நீர் மூலம் 20,000 ஏக்கர் பாசன வசதி பெற்றது. தொடர் கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணையின் பெரும் பகுதி உடைந்தது. பல்லாயிரம் கன அடி நீர் வெளியேறி கடலில் கலந்து வீணானது. ஆண்டு முழுவதும் நீரால் சூழ்ந்திருக்கும் சங்கராபரணி படுகை அணை இன்று சொட்டு நீர் கூட சேமிக்க முடியாமல் வறண்டு கிடக்கிறது. பிரெஞ்சு அரசாங்கத்தால் 1906ஆம் ஆண்டு படுகை அணை கட்டப்பட்டு இப்பகுதியிலே தமிழகம், புதுச்சேரி உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாயத்திற்கும் ஆடு மாடுகளுக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கியது. 2021ஆம் ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக பெரிய உடைப்பு அந்த தடுப்பணையில் ஏற்பட்டு அந்த சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீர் அனைத்தும் வீணாக கடலில் சென்று கலந்தது. இதனால் இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய அந்த நிலத்தடி நீர்மட்டம் என்பது படுபாதாளத்திற்கு சென்று விட்டது. விவசாயம் செய்வதற்கு மிக சிரமமாக இருக்கிறது. ஆடு மாடுகள், கோழி போன்றவை அனைத்துகளுக்கும் குடிநீர் ஆதாரமாக இருந்த இந்த செல்லிப்பட்டு படுகை அணை இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இன்றைக்கு முள்வேலி முளைத்து புதரும் முளைத்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது. புதுச்சேரி அரசு உடனடியாக
போர்க்கால அடிப்படையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கு உடனடியாக இந்த செல்லிப்பட்டு படுகணையை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நபார்டு வங்கி உதவியுடன் 20 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என அரசு அறிவித்து 3 ஆண்டுகளாகி இதுவரை பணி துவங்கவில்லை. அணையை நம்பியுள்ள 20 கிராம விவசாயிகள் விளைநிலங்களுக்கு போர் போட்டு நிலத்தடி நீரை பயன்படுத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாசன வசதிக்காக போர்வெல் தண்ணீரை பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர்மட்டம் மளமளவென சரிந்து வருகிறது. இதே நிலை நீடித்தால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவக்கூடும். இந்த அணை இங்க இருக்கிற கிராமப்புற பகுதி மக்களுக்கு மட்டும் தேவையான அணை கிடையாது. இந்த அணையினுடைய நீர்த்தேக்கம் குறைஞ்சிக்கின்னு போனதுனால, அணை உடைஞ்சதுனால விவசாயிகள் நிலத்தடி நீரை மின் மோட்டார் மூலமா ஆழம் அதிகமா போக போக என்ன ஒரு நிலைமை, ஒரு அபாயம் இருக்குதுன்னா, கடல் நீர் உள்புகிற ஒரு அபாயம் ஏற்பட்டு இங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு கடல் நீர் உள்புகுந்தா குடிநீருக்கே ஒரு அபாயம் என்பது எதிர்காலத்துல ஏற்பட இருக்கின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த படுகை அணைக்கு மேல பாத்தீங்கன்னா தண்ணி நிக்கிற இடம் கூட பாலைவனமா காட்சி அளிக்குது. ஒரு ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது கூட ஒரு பயனில்லாத ஒரு ஆறா அந்த படுகை அந்த ஆத்துல இன்னைக்கு இருக்குதுங்க. ஐயா, இந்த உடனடியாக இந்த அணையை கட்டணும்னா கொஞ்சம் எங்களுக்கு நல்லதா இருக்கும். மாடாடு கூட தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஏதோ ஆகி போச்சு, 3 வருஷம் மேல 3-4 வருஷம் மேல ஆகி போச்சு. ஒண்ணுமே தண்ணி குடிக்கிறதுல 2-3 கிலோமீட்டர் மாடை ஓட்டி போகிறதுக்கு மாடுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வழி கிடையாது. உடனடியாக இந்த புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த வேலையை செய்து தர மாதிரி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஆடு மாடுகள் பயிர்கள் கூட ஒன்றும் பண்ண முடியல. நிலத்தடி நீர் சுத்தமாக பாதிச்சு போச்சுங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. பூரா காஞ்சி போச்சு, வறண்ட பாலைவனம் ஆகி போச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னும் நாங்க எப்படி என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க என்ன பண்றது, விவசாயி கூட பழைக்கிறதுக்கு கூட வழி இல்லைங்க. இந்த அணையை கொஞ்சம் கட்டி முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நாங்க பழைக்கிறதுக்கா இருக்கும், ஆடு மாடுங்க நல்லா இருக்கும். அதான் ஐயா நான் கேட்டுக்கிறேன் புதுச்சேரி அரசு. காஞ்சிபுரம் மாவட்டம் ராமானுஜபுரம் ஊராட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உள்ளது. இங்கு மதுரமங்கலம், சிவன்கூடல், ஜம்போடை, மேல்மதுரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்தனர். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைத்தனர். தார்பாய் கொண்டு மூடாமல் விட்டதால் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமானது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல லட்சம் மதிப்புள்ள நெல் மூட்டைகள் வீணானது. இதுகுறித்து நேரடி நெல் கொள்முதல் நிலைய அதிகாரி ஒருவர் கூறுகையில், நெல் மூட்டைகளை மழையிலிருந்து பாதுகாக்க அரசு தார்பாய் வழங்கவில்லை என்றார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம், தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் யானைகள் முகாமில் 2 குட்டி யானைகள் உட்பட 29 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்படுகிறது. இதில் 6 யானைகள் ஓய்வு பெற்றன.
இங்குள்ள பயிற்சி பெற்ற கும்கி யானைகள் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகளை விரட்டுவது, அவைகளை பிடித்து முதுமலைக்கு கொண்டு வருவது, இளம் வளர்ப்பு யானைக்கு கும்கி பயிற்சி வழங்குவது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இங்குள்ள வளர்ப்பு யானைகள் கிருஷ்ணா, கிரி, பொம்மி, ரகு, ஜம்பு, மினிசி ஆகியவைகளுக்கு சில வாரமாக தினமும் காலையில் கும்கி பயிற்சி அளித்து வருகின்றனர். இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கின்றனர். வனத்துறையினர் கூறுகையில், முகாமில் சீனியர் கும்கி யானைகள் ஓய்வு பெறும் போது அதற்கு மாற்றாக கும்கி யானைகள் தேவை உள்ளது. அதனை கருத்தில் கொண்டு இளம் வளர்ப்பு யானைகளுக்கு கும்கி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. பருவமழை துவங்கும் வரை பயிற்சி நடைபெறும். முழுமையாக பயிற்சி பெற்ற யானைகள் சீனியர் கும்கி யானைகளுடன் இணைந்து ஊருக்குள் வரும் யானைகளை விரட்டுதல், அதனை பிடித்து லாரியில் ஏற்றி வனப்பகுதிக்குள் விடுதல் அல்லது முகாமிற்கு கொண்டு செல்லுதல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்படும் என்றனர். யானைக்குட்டி வைக்கலாம் காடு போ. கர்நாடக இசையை உருவாக்கியவர்களில் ஒருவரான சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராள் சன்னதி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆனந்தவள்ளி சோமநாதர் கோவிலில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் பிரம்மேந்திராள் சன்னதியில் ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம். 44வது ஆண்டு ஆராதனை விழா வெகு விமரிசையாக துவங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினசரி ஆராதனை, உஞ்ச விருத்தி, வீதி உலா உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெறும். விழாவின் கடைசி நாளில் சுமங்கலி பூஜை, ஆயுள் பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறும். விழாவையொட்டி கர்நாடக இசை கலைஞர்கள் இசை அஞ்சலி செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கமிட்டி தலைவர் ராஜாராம் தலைமையிலான குழுவினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் இரவு பலத்த மழை பெய்தது. அதிகாலையில் இருந்து லேசான மழை பெய்து வருகிறது. இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கடலில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கும் மக்களுக்கும் போலீசார் தடை விதித்தனர். கடற்கரையில் கூடியிருந்த சுற்றுலா பயணிகளை போலீசார் எச்சரிக்கை செய்து வெளியேற்றினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ராம்நகர் பஸ் நிறுத்தம் அருகில் ஆலங்குளம் இன்ஸ்பெக்டர் மாதவன் மற்றும் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பைக்கில் வேகமாக வந்தவரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். சந்தேகத்தின் பேரில் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்கையில் நெல்லை கொண்டாநகரம் நாராயணசாமி கோவில் தெருவை சேர்ந்த ரமேஷ் என்ற ராமையா வயது 38 என தெரிந்தது. இவர் தமிழகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட வழிப்பறி கொள்ளை வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளி என தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்தனர்.
அவரிடமிருந்து 90 கிராம் எடையுள்ள தாலி உட்பட தங்க நகைகள் மற்றும் அரிவாள், பைக் முதலியவை பறிமுதல் செய்யப்பட்டது.